அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே ஓய்வை அறிவித்திருக்கிறாங்க. இது குறித்து துணை கேப்டன் ஹார்திக் பாண்டியா கருத்து தெரிவித்திருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து கிரிக்கெட் வட்டாரத்தில் அரங்கேறிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே ஓய்வை அறிவித்தது குறித்து துணை கேப்டன் ஹார்திக் பாண்டியா தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்காரு. அதாவது இந்திய அணியுடைய ஜாம்பவான்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரையும் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூறிய ஹார்திக் பாண்டியா, அவர்களுக்கு எங்களால் அளிக்கப்பட்ட சிறந்த ஃபேர்வெல் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. T20 உலகக்கோப்பை தொடர இரண்டாவது முறை வென்று இந்திய அணி புதிய வரலாறு படைத்திருக்காங்க. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் கிட்டத்தட்ட தோல்விக்கு அருகில் சென்ற இந்திய அணி ஹர்திக் பாண்டியா வீசிய ஒரே ஓவரில் மீண்டெழுந்திருக்கு. கிளாசனின் விக்கெட்டை வீழ்த்தியதுக்கு அப்புறமா இந்திய அணிக்கும் ரசிகர்களுக்கும் உயிர் வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் ஓவரில் 10 ரன்களை வெட்டு கொடுத்த ஹர்திக் பாண்டியா அடுத்த 2 ஓவர்களில் மொத்தமாகவே 2 ரன்களை தான் வெட்டு கொடுத்திருக்காரு. ஆனால் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு T20 உலகக்கோப்பையை வென்று கொடுத்திருக்காரு. இந்த நிலையில் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே ஓய்வை அறிவித்திருக்காங்க. இதனால் அடுத்த கேப்டனாக இந்திய அணியை ஹர்திக் பாண்டியா வழிநடத்துவார் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த நிலையில் வெற்றிக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2026 T20 உலகக்கோப்பை பற்றி சிந்திக்க இன்னும் நேரம் இருக்கு. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருக்காகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான் வீரர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த வெற்றிக்கும் கொண்டாட்டத்திற்கும் தகுதியானவங்க. கடந்த சில ஆண்டுகளாக அவர்கள் இருவருடன் தொடர்ந்து பயணித்து விளையாடி வருவது அற்புதமான ஒரு அனுபவம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயம் எதிர்காலத்தில் அவர்களின் இருவரையும் மிஸ் பண்ணுவோம். ஆனால் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருக்கும் எங்களால் சிறந்த ஃபேர்வெலை கொடுக்க முடிஞ்சிருக்கு. உலக கோப்பையை வென்றது மிகச்சிறந்த உணர்வை கொடுக்கிறது. இதனால் வார்த்தைகளால் விவரிக்க முடியலை. கடைசி ஓவரில் என்னுடைய கைகளில் ஆட்டம் வந்து நின்றது. இந்திய அணியின் நம்பிக்கையை காப்பாற்றியது மகிழ்ச்சியாகவே இருக்கு. நான் எப்போதுமே கடவுளை நம்புவேன். கடந்த சில மாதங்களாக ஏராளமான விஷயங்கள் என்னை பற்றி கூறப்பட்டு வந்திருக்கு. என்னை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் கூட அதிகமாக பேசினாங்க. எனது வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அவர்களுக்கான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். அதுதான் தற்போது நடந்திருக்கு அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்காரு. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. அமெரிக்கா மேற்கு இந்திய தீவுகளில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பார்படாஸில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதியிருக்காங்க. இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் குவித்திருந்தாங்க. ரோஹித் சர்மா 9, ரிஷப் பந்த் 0, சூரியகுமார் யாதவ் 3, ஹார்திக் பாண்டியா 5, ரவீந்திர ஜடேஜா 2 ரன்கள் எடுத்திருந்தாங்க. நிதானமாக விளையாடிய விராட் கோலி 76, அக்சர் பட்டேல் 47, சிவம் துபே 27 ரன்களும் எடுத்திருந்தாங்க. பின்னர் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 169 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இதையடுத்து 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த தொடரில் வென்றதன் மூலமாக 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலக கோப்பையை போட்டியில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியும் இருக்காங்க.
T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி இரண்டாவது முறையாக கோப்பையை வென்றெடுக்க. இதற்கு முன்பு 2007 தோனி தலைமையிலான இந்திய அணி T20 கோப்பையை வென்றிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து ICC உலகக்கோப்பை தொடர்களில் கோப்பையை வென்று கொடுத்த கேப்டன்கள் வரிசையில் ரோஹித் சர்மாவும் சேர்ந்திருக்கார். இதற்கு முன்பு 1983 கபில் தேவும், 2007, 2011 ஆண்டுகளில் T20 உலகக்கோப்பை, 50 ஓவர் உலகக்கோப்பை MS தோனியும் ICC உலகக்கோப்பை தொடர்களில் இந்தியாவுக்கு கோப்பையை வென்று கொடுத்திருந்தாங்க. இந்த தொடரில் 15 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பும்ராவுக்கு தொடர் நாயகன் விருதும், இறுதிப் போட்டியில் அபாரமாக ஆடி 76 ரன்கள் குவித்த டிராவிட் கோலிக்கு ஆட்ட நாயகன் விருதும் கிடைத்திருக்கு. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ₹125 கோடி பரிசு வழங்கப்படும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் PCCI செயலர் ஜெய்ஷா அறிவித்திருந்தார். இரண்டாவது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றதை தொடர்ந்து இந்த அறிவிப்பை PCCI செயலர் ஜெய்ஷா வெளியிட்டிருக்கார். கோப்பையை வென்றதை தொடர்ந்து சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்காங்க. ரோஹித் சர்மா கூறும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு கோப்பையை வென்றுவிட்டு ஓய்வு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தேன். தற்போது வென்றுவிட்டேன். குட் பை சொல்லும் நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விராட் கோலி இது குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் என்னுடைய கடைசி T20 உலகக்கோப்பை போட்டி. எதை அடைய வேண்டும் அப்படின்னு நினைத்தோமோ அதை அடைந்திருக்கோம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. இதைத் தொடர்ந்து சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ரவீந்திர ஜடேஜாவும் அறிவித்திருக்கார். இதுவரைக்கும் 74 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடியிருக்கக்கூடிய ஜடேஜா 515 ரன்களும் 54 விக்கெட்டுகளும் எடுத்திருக்காரு. கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் கேப்டன் சச்சின் டெண்டுல்கர், MS தோனி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. பிரதமர் மோடி இந்திய அணியினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்திருக்காரு. மோடி தனது வாழ்த்து செய்தியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவின் சார்பாக இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களின் அபாரமான ஆட்டத்தால் 140 கோடி இந்தியர் பெருமைப்பட வைத்திருக்கீங்க. கோப்பையை வென்றதன் மூலமா இந்திய மக்களின் மனதையும் நீங்க வென்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே, தொழிலதிபர் கௌதம் அதானி உள்ளிட்டோரும் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. பரிசளிப்பு மேடையில் T20 உலகக்கோப்பையை அர்ஜென்டினா கால்பந்து அணி நட்சத்திர வீரர் லயோனல் மெஸ்ஸியின் ஸ்டைலை பின்பற்றி வாங்கினார் ரோஹித் சர்மா. இந்த புகைப்படம், வீடியோ ஆகியவை சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கோப்பையை வென்றதும் இந்திய அணி வீரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினாங்க. சிறப்பாக செயல்பட்ட விராட் கோலி உள்ளிட்டோரை கேப்டன் ரோஹித் சர்மா கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவித்திருக்காரு. மேலும் ஹர்திக் பாண்டியாவின் கன்னத்தில் மொத்தமிட்டு கண்கலங்கினார் ரோஹித் சர்மா. அது மட்டும் இல்லாமல் வலுவான அணியாக இருந்த போதும் தென்னாப்பிரிக்க அணி இதுவரைக்கும் ICC உலகக்கோப்பை தொடர்களில் சாம்பியன் பட்டம் வென்றது கிடையாது. இந்த நிலையில் முதல் முறையாக அந்த அணி இந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தாங்க. ஆனால் இம்முறையும் அந்த அணி தோல்வி கண்டு கோப்பையை வெல்ல முடியாமல் போயிருக்கு. அந்த அணியின் கோப்பை தாகம் தொடர்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணி வீரர் ரவீந்திர ஜடேஜாவும் அறிவித்திருக்கார். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்க பதிவில் ஜடேஜா இதனை தெரிவித்திருக்கார். மேலும் தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நன்றி நிறைந்த இதயத்துடன் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து விடைபெறுகிறேன். உறுதியான குதிரை பெருமையுடன் பாய்வது போல நான் எப்பொழுதும் என் நாட்டுக்காக என்னால் முடிந்ததை கொடுத்திருக்கேன். T20 உலக கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற கனவு நினைவாகி இருக்கு. இது எனது சர்வதேச T20 கிரிக்கெட் வாழ்க்கையின் உச்சம். நினைவுகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் தளராத ஆதரவுக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட போவதாக அறிவித்தும் இருக்காரு. மேலும் முன்னதாக இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து
இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து தற்போது ஜடேஜாவும் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளது ரசிகர்களை சற்று சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.